பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்றென்றும். ஸோ யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது வந்துட்டு ஒரு துவக்க ஜெபத்தை செய்யுங்க. நம்ம அந்த பைபிள் ஸ்டடிக்கலாம். நான் பண்றேங்க பிரதர். ஓகே சிஸ்டர். சோத்திரம் 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 ஏசப்பா. ஆண்டவரே, அப்பா நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கம் நிறைந்தவரே, அப்பா கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவா, அப்பா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த இரவு வேளையில் சகோதர சகோதரிகளை கூட்டி சேர்த்ததற்கு நன்றி தகப்பனே. இன்னும் வர முடியாத சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நீங்கள் தடையில்லாமல் கொண்டு வந்து சேருங்க தகப்பனே. ஆண்டவரே, அப்பா பேசுகிற சகோதரனை மறைத்து ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் இருதயத்தில் வைத்து அப்பா நாங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் அப்பா நாங்கள் நிற்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக நாங்கள் நிற்கணும் ஏசப்பா. அப்பா எங்கள் சுத்த இருதயத்தை நாங்கள் காத்து கொள்றதுக்கு அப்பா உங்கள் கிருபையும் உங்கள் இரக்கமும் அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ முதல் வசனமா வந்து யோவான் 16:33 வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென் ஆமென். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுல முதல் அதிகாரத்துல 2:3 வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென் ஆமென். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த 3 வசனங்கள்ல முதல் யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம அடுத்தது யாக்கோபுல பார்த்த வசனத்துல வந்துட்டு பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது 3வது வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இன்னைக்கு இந்த உபத்திரவம், சோதனை, விசுவாச பரீட்சை, இந்த 3 வார்த்தைகளை வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து அதை குறித்து வந்து தியானிப்போம் தேவனுடைய வசனத்தை கொண்டு. ஏன் இதற்கு அடிப்படையான காரணம் வந்துட்டு நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சு அவருடைய நாமத்தின் மேல வந்துட்டு அவர் நாமத்தினால வந்துட்டு நாம ஒவ்வொருவருமே வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவின் கனியில வந்துட்டு வளருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு பிரச்சனை வரப்ப வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த பிரச்சனைகளை வந்து மேற்கொள்ள சில நேரங்கள்ல வந்து முடியுது, சில நேரங்கள்ல முடியாம நம்ம மாமிசத்துல வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு அநேக கேள்விகள் வருது, சிந்தனைகள் வந்து வருகிறது. அப்ப சில பேர் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டா தானே வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு இருக்கிறேன், நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஜெபம் பண்றேன், உண்மையாதான் நடந்துக்கிறேன், கட்டளைகளை வந்துட்டு நான் வந்துட்டு கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்துட்டு இந்த சோதனை இருக்குது, நான் டெய்லி வந்து வேதத்தை வாசிக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நமக்குள்ள வந்துட்டு அநேக கேள்விகள் வரப்ப வந்துட்டு அந்த பிரச்சனைகள் நிமித்தம் வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு பிசாசானவன் வந்து சில நேரத்துல வந்துட்டு நீ வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்குள்ள வந்துட்டு கொண்டு வரப்ப அவன் வந்து அடுத்தது வந்து கொண்டு வருவான். இந்த ஒரு பக்கத்து வீட்டுல பாரு, எதிர் வீட்டுல பாரு, அக்கம் பக்கத்துல பாரு, அவன்லாம் வந்து புறஜாதியா இருக்கிறான், கல்லையும் மண்ணையும் வந்துட்டு அவன் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாரு, நீ வந்துட்டு கர்த்தரா இயேசுவை வந்து விசுவசிக்கிறதுனால உனக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு சோர்ந்து போய் என்ன பண்றான்னா விசுவாசத்தை விட்டு வெளியில கொண்டு வர அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு நமக்குள்ளே வந்துட்டு அநேக சிந்தனைகளை வந்துட்டு போராட்டங்களை வந்துட்டு கொண்டு வரான். ஆனா நாம வந்துட்டு என்ன, கர்த்தர் வந்து முடியும் பரியந்தமும் நிலைத்து நிற்பவனே வந்துட்டு ரட்சிக்கப்படுவான்னு வந்து கர்த்தர் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தை வந்து அறிக்கைறதுல வந்துட்டு முதன்மையாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக தான் வந்துட்டு அவர் வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்.
இன்றைக்கு வந்து பரலோகத்துல என்னுடைய ஜெபத்தை எப்பொழுதுமே கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு அறிக்கை செய்தால் கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு அவர் வந்து மன்னித்து நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக தான் இருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்துட்டு இன்னைக்கு அநேகர் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு துன்பங்கள் வரப்ப வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சில பேர்த்த ஆஸ்பத்திரியில போய் பாக்குறப்ப, அது குறிப்பா அந்த ரோமன் கத்தோலிக்கர்களை பாக்குறப்ப அவங்க நோயினால வந்துட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொல்ற வார்த்தை வந்துட்டு நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்றப்ப வந்து கர்த்தர்ட்ட வந்து நான் வந்துட்டு நன்மையை வந்துட்டு பெற்றுக்கொண்டேன், அதே போல வந்துட்டு தீமையையும் நான் வந்து பெற்றுக்கொள்றேன், இந்த சோதனையும் நான் வந்துட்டு அவர்கிட்ட வந்து நான் வந்து அனுபவிச்சுக்கிறேன், அதுல ஒன்றும் இது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை, கர்த்தர் என்ன சுகமாக்குவாரு அப்படின்னு வந்து சொல்றதெல்லாம் வந்துட்டு நாம வந்துட்டு கேட்கிறோம். சில பேர் வந்து தன்னை வந்துட்டு யோபுக்கு ஒப்பா வந்துட்டு ஒப்பிட்டு அவங்க வந்துட்டு நமக்கு வர சோதனைகள் வந்துட்டு எப்படி யோபுக்கு வந்துச்சு அது மாதிரி தானே எனக்கு வருது, அதை நான் என்னால வந்துட்டு மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசுறாங்க. அப்ப நமக்கு வந்துட்டு இந்த 3 வார்த்தைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறத வந்துட்டு கிறிஸ்தவர்களாகி நமக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உபத்திரவம் உண்டுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, சோதனையும் வரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாம வந்துட்டு விசுவாசத்துல வளர்றப்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு பரீட்சையும் உண்டுன்னு சொல்லி வசனத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு உபத்திரவத்தை குறித்து வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உபத்திரம் வந்து கர்த்தருக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்களுக்கு எப்படி வந்துச்சு, நமக்கு அந்த மாதிரியான உபத்திரவங்கள் வந்துட்டு இன்னைக்கு இருக்குதா, அதை நாமே வந்துட்டு சோதிச்சு பார்ப்போம். யோவான் 15 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசி. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் வந்துட்டு உலகம் வந்துட்டு உங்களை பகைச்சிச்சுனாக்க நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கங்க, அது வந்து என்ன ஏற்கனவே வந்துட்டு பகைத்தது என்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப உலகம்ங்கிறது வந்துட்டு அவர் வந்துட்டு எதை குறித்து வந்துட்டு சொல்றாரு அப்படிங்கிறதே வந்துட்டு வசனத்தை கொண்டு பார்ப்போம். ஏன்னா அடுத்த 20வது வசனத்துல சொல்றாரு, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். ஸோ நாம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு விசுவாசிகளாக இருக்கிறதுக்கே வந்து அவர் அழைக்கல, நம்ம எல்லோருமே அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். அதற்கு மேல அவர் வந்துட்டு நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை வந்துட்டு கை கொண்டே நடக்கிறப்ப வந்துட்டு யோவான் 15:15 சொல்லியிருக்காரு, அவர் நம்மளை வந்துட்டு நம்ம ஒவ்வொருவரையுமே வந்துட்டு நண்பராக தான் அவர் வந்து பாதிக்கிறாரு. அவர் வந்து நண்பர்களாக இருந்தோம்னாக்க நடக்க போற எல்லா காரியங்களையும் ஒவ்வொன்றையும் வந்துட்டு வெளிப்படுத்தி தான் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு தன்னுடைய நண்பர்களை வந்துட்டு வழி நடத்துறாரு. அப்ப ஏன் வந்துட்டு அப்ப நம்ம ஊழியக்காரனா இருக்கணும், நம்ம வந்து நமக்கு வந்துட்டு வர துன்பங்கள் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி துன்பம் வந்துச்சோ அதே மாதிரிதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் துன்பம் வரும். அந்த துன்பம் ஏன் வருது அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். முதல்ல வந்து ஏசப்பாவுக்கு எப்படி வந்துட்டு துன்பம் வந்தது அப்படிங்கறத ஒரு சில வசனங்கள்ல பார்ப்போம். யோவான்ல 7வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்த சகோதரர்களே வந்துட்டு அவர் செய்கிற கிரிகைகளை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு அவரை வந்து விசுவசிக்கல. அவங்க வந்துட்டு அவர் ஏன்னா வந்து உங்களுடைய
குடும்பத்தாரே வந்துட்டு உங்களுக்கு வந்து எதிர்த்து நிற்பார்கள்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறது. அது ஏன்னா வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு என்ன கிரிகைகள் அவர் செய்தார்ன்னு பார்த்தோம்னாக்க, அவர் எப்பொழுதுமே வந்துட்டு நன்மை செய்கிறவராகவும், பிசாசின் அ பிசாச வந்துட்டு அவர் வந்துட்டு பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தான் அவர் வந்து தோன்றினார். ஏன்னா வந்துட்டு, அவர் எங்க ஜெபாலயத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் வந்துட்டு யாருக்குள்ளயாவது அசுத்தாவி இருந்துச்சுனாக்கா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, "நீங்க ஏன் இப்ப வந்து நீங்க வர வேண்டிய காலத்திற்கு முன்னாடியே வந்து எங்களை ஏன் வந்துட்டு உபத்திரவப்படுத்துறீங்கன்னு" சொல்லிட்டு, பிசாசு வந்து அறிக்கையிட்டு, சாத்தான வந்து அவர் வந்துட்டு வெளியில அந்த சகோதரனோ, சகோதரிக்குள்ள இருந்து விரட்டி விடுறத வந்துட்டு நம்ம வந்து வசனங்கள்ல வந்து பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நன்மை செய்கிறவரா தான் இருந்தார் இந்த உலகத்துல. ஆனா வந்துட்டு உலகம் வந்துட்டு நன்மை செய்கிறவர்கள வந்துட்டு என்னைக்குமே, அதாவது நன்மைங்கிறது பாவத்த கம்ப்ளீட்டா எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு எதிரா தான் வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு செயல்படுகிறத வந்துட்டு நாம வந்துட்டு இங்க வந்து பார்க்க முடியுது. அது குறிப்பாக வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதற்கு வசனம் வந்துட்டு லூக்கால 12ல 51, 53 51ல இருந்து 53 வரைக்கும் வருது. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இதே அனுபவங்கள் வந்துட்டு நம்ம யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டோம்னாக்க, குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு வந்து சில பேர் வீட்ல வந்துட்டு கணவன் ஏத்துக்குவாங்க இயேசு கிறிஸ்துவ. ஆனா வந்து மனைவி வந்து ஏத்துக்கொள்ளாம இருக்கிறாங்க. அதே போல வந்துட்டு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற எவ்வளவு குடும்பங்கள் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குடும்பமா வந்து கணவன், மனைவி, பிள்ளைகள் ஏத்துக்கிட்டாங்கனாக்க, அவங்க உற்றார் உறவினர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறத வந்து பார்க்கிறோம். சோ இது வந்துட்டு இததான் வந்துட்டு யோவான்ல 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு எப்படி வந்து கர்த்தருக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு கூட பிறந்த அந்த தம்பிகள் வந்துட்டு அவங்க வந்து விசுவசிக்காம இருந்தாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம குடும்பத்திலயும் வந்துட்டு நடக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்தது பார்ப்போம். யோவான்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு கொலை செய்யறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. யோவான்ல 7ல வந்துட்டு 19ல இருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். அவ்வளவுதானே பிரதர்? இல்ல அப்படியே வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்த கேட்ட வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஓய்வு நாள்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு 38 வருஷமா வந்து சுகவீனமா நடக்க முடியாதவனா இருந்தவனை வந்துட்டு கூப்பிட்டு அவர் வந்துட்டு சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்திட்டு அவன்கிட்ட வந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இனி பாவம் செய்யாத, பாவம் செஞ்சினாக்க உனக்கு இதுக்கு மேல கேடானது ஒண்ணும் உனக்கு வியாதிகள் வரும்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஓய்வு நாள்ல வந்துட்டு ஒரு நன்மை செய்தார். ஆனா கர்த்தருடைய வந்துட்டு அந்த 10 கட்டளைகள்ல நீங்க ஓய்வு நாள்ல யாதொரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இதை அவங்க வந்துட்டு பரிசேயர்கள் மற்றவர்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு குற்றம் பிடிக்கிறதுக்கு ஏன் வந்துட்டு கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு ஓய்வு நாள் கட்டளையை வந்து மீறாரு, அப்ப இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, அப்ப நீங்க வந்துட்டு மோய்சன் கட்டளைப்படி வந்துட்டு விருத்த சேதனம் நீங்க பண்றீங்க கரெக்டுனாக்கா, அப்ப நான் வந்துட்டு ஒருத்தரை வந்து சுகமாக்குனதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு இங்க வந்துட்டு கர்த்தர். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு
அது வந்துட்டு ஏன்னா விருத்த சேதனம் பண்றது வந்துட்டு கர்த்தருக்கு கொடுத்த கட்டளை. அது தேவனோட வந்துட்டு அவங்க வந்து ஐக்கியம் ஆகுறதுக்காக, பிள்ளை ஆகுவதற்காக. அதே போல வந்துட்டு ஓய்வு நாள்ல வந்துட்டு சுகப்படுத்தினார். ஏன்னா அதே மாதிரி ஒரு காரியம் தான் வந்துட்டு இன்னொரு இடத்துலயும் வந்துட்டு நடக்குது. 18 வருஷமா அது லூக்கால வந்துட்டு 13வது அதிகாரத்துல வரும். நீங்க வீட்டுல அப்புறம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. 10ல இருந்து 17 வரைக்கும். அதுல ஒரு 18 வருஷமா வந்துட்டு கூனியா இருக்கிற ஒரு ஸ்திரீயை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சுகமாக்குறாரு. அப்பயும் வந்துட்டு அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு எரிச்சல் படுறாங்க. அந்த பரிசேயர்கள் அங்கெல்லாம் வந்து இவர் ஓய்வு நாள் கட்டளையை வந்துட்டு மீறிட்டாருன்னு. அப்ப வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு, இதோ சாத்தான் வந்து 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அப்படி அவர் சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவருமே வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அப்ப கர்த்தர் வந்துட்டு எங்க போனாலுமே வந்துட்டு அவர் வந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையுமே வந்துட்டு சுகமாக்குறவராகவே வந்து சுற்றி தெரிந்தார். ஆனா அவர் அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறப்ப வந்துட்டு அவரை வந்துட்டு கொலை செய்வதற்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு தொடக்கத்துல இருந்தே வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா லூக்கால பாத்தீங்கன்னாக்க லூக்கா முதல் 2, 3, 4 அதிகாரத்துல நம்ம வந்து பார்த்தோம்னாக்க அவரை வந்துட்டு மலை மேல இருந்து அவரை பிடிச்சு கொண்டு போய் வந்துட்டு தள்ளி விடலான்னு சொல்லி லூக்கா 4வது அதிகாரத்துல 23ல இருந்து 30 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்க அதுல 29வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய துவக்க காலத்துல இருந்து அவர் வந்து 30 வயசு வந்து இது 4வது அதிகாரத்துல படிக்கிறோம். அவர் வந்துட்டு போதிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு அவர் நன்மை செய்கிறத வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா வந்துட்டு அவருடைய கிரிகைகள் வந்துட்டு ஏன்னா உலகத்தோட கிரிகைகள் எல்லாமே வந்துட்டு பொல்லாததான் தான் இருக்குது. ஆனா அவருடைய கிரிகைகள் நன்மைகளா இருக்கிறதுனால மக்கள் அவரை வந்துட்டு விசுவசிக்க ஆரம்பிச்சதுனால வந்துட்டு அவருக்கு அந்த ஜெபாலய தலைவர்கள் மற்றும் வந்துட்டு பரிசேயர்கள் எல்லோருமே வந்துட்டு அவருக்கு எதிராக தான் இருந்தாங்க. அப்ப ஏன் வந்துட்டு இப்ப வந்துட்டு அவரு நன்மை செய்யறப்போ வந்துட்டு கொலை செய்தார்கள்னு இப்ப நம்ம வந்து வாசிச்சோம், இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவரை வந்துட்டு எதனால வந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு யோவான்ல சொல்லியிருப்பாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு யோவான் 10:33 சொல்லுவாங்க, யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறியவில்லை, நீ மனுஷகுமாரனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். அப்ப அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு தேவகுமாரன் அப்படின்னு நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்துட்டு தேவன் ஆவியா தான் இருக்கிறாரு, இவர் மனுஷனா இருக்கிறப்ப வந்துட்டு தன்னை வந்துட்டு தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கொல்றதுக்கு அவங்க வந்துட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா வந்துட்டு நமக்கு வந்து தேவ பக்திக்குரிய ரகசியமானதுன்னு சொல்லி 1 தீமோத்தியில தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அதே போலதான் அன்றைக்கு வந்து யூதர்களுக்கு வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பாவை குறிச்சின தீர்க்க தரிசனங்கள் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் அவங்க எல்லாவற்றையும் வாசிச்சு பார்த்துமே வந்துட்டு கர்த்தர் வந்தாக்க எப்படி வருவாரு, மனுஷ ரூபத்துல வருவாரு, என்னென்ன செய்வாருங்கிறத அவங்க தெரிந்திருந்தும் வந்துட்டு அவரை வந்து விசுவசிக்காம வந்துட்டு இருந்தாங்க. கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது பண்ணிட்டு அவரை வந்துட்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது பாத்தீங்கன்னாக்க எப்போ ஒப்பு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க மத்தேயுல 26 63 66 வரைக்கும் வாசிப்பாங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசில்
பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். ஆமென். சோ இயேசு கிறிஸ்துவ வந்து மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு எதனால வந்து அவங்க அறிவிக்கிறாங்கனாக்க, அவர் வந்துட்டு நான் தான் வந்துட்டு தேவனுடைய குமாரன்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு அவர் சொல்றப்ப வந்துட்டு இது ஒண்ணு போதும்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கொலை செய்வதற்கு வந்துட்டு சிலுவைக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்த்தரை வந்துட்டு சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறமும் அங்க இருந்த அவர் சிலுவையில வந்துட்டு 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு கூட இருந்த 2 அந்த கல்வர்களும் வந்துட்டு அவரை தேவனை வந்துட்டு துவக்கத்துல தூஷித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுல ஒரு கல்வன் வந்துட்டு அவருக்கு சாட்சி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துல வரப்ப என்ன நினைவு கூறுங்கன்னு சொல்றப்ப கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அதே போல வந்து அங்க கீழே இருந்தவர்களும் எல்லோருமே வந்துட்டு நீ தேவனுடைய குமாரனா இருந்தாக்க நீ இப்ப இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூஷித்தார்கள்ங்கிறத வந்துட்டு நாம வந்து பாக்குறோம். சோ கர்த்தர் வந்துட்டு நன்மை செய்கிறவராய் இருந்து பாவத்துக்கு எதிர்த்து போராடுறதுக்குரிய வழிகளை சொல்லி பிசாசுகளை விரட்டுறப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு உலகம் வந்துட்டு அவரை வந்துட்டு பகைத்தது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தோம். சோ அதே போலதான் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து முதல் வசனத்துல நம்ம வாசிச்சோம், என்னை வந்து உலகம் பகைச்சதுனாக்க உங்களையும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பகைக்கும் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அது குறிப்பா பாத்தீங்கன்னாக்க நீங்க யோவான் ஸ்நானன் எடுத்து பாத்தீங்கன்னாக்க அவன் யோவான் ஸ்நானன் வந்து எதற்காக கொலை செய்யப்பட்டான், அவன் தலையை வெட்டினாங்கனாக்க அவன் வந்து அங்க ஏரோது ராஜா வந்துட்டு தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வந்துட்டு அவன் வந்துட்டு வைத்திருந்தான். அதனால வந்துட்டு அதை குறிச்சு வந்துட்டு அவன் தைரியமா வந்து ராஜா கிட்ட வந்துட்டு எச்சரிப்பு கொடுக்குறப்ப வந்துட்டு அவனை காவல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவனுடைய மனைவியோ வந்துட்டு அவனை வந்துட்டு கொலை செய்யறதுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்குன்னு அந்த டைம் வந்து கிடைச்சப்ப வந்துட்டு அவர் வந்து நீதிக்கு வந்து உண்மைக்கு சத்தியத்துக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்தப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு அவரும் வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு. அதே போல வந்து ஸ்தேவான் நம்ம வந்து அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல முழுக்க படிச்சு பார்த்தோம்னாக்க ஸ்தேவானை வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அவங்க வந்து கடைசியில வந்துட்டு கல் எறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாசிச்சு பார்ப்போமே. அப்போஸ்தலர்ல வந்துட்டு 7வது அதிகாரத்துல 48 முதல்ல வாசிங்க. ஆகிலும் 7:48 7:48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். அடுத்து 51 வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தசேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து ஸ்தேவான் வந்து சத்தியத்தை வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்றாரு. அதே போல வந்துட்டு கைகளால் கட்டிய ஆலயங்களிலே அவர் வாசமாய் இரார்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்க வந்து நீதியை குறிச்சும் பாவத்தை குறிச்சும், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இருந்தாக்க நீதியை குறிச்சும் பாவத்தை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஸ்தேவானுக்குள்ள ஆவியானவர் இருந்து அங்க இருந்த ஒரு பெரிய கூட்டத்தாரை பார்த்துட்டு வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறீர்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு தைரியமா வந்துட்டு அங்க வந்து அவர் வந்து பாவத்தை குறிச்சு வந்துட்டு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கடைசியா வந்துட்டு அவரை எப்ப கல்லெறிஞ்சு கொள்றாங்கிறத பாத்தீங்கன்னாக்கா 55வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஆமென். ஆமென். சோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இப்ப ஏசப்பாவை வந்துட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க தான் தேவனுடைய குமாரனா நான் கைது செஞ்சுட்டு, அவர் வந்துட்டு ஆமா நான் தான் தேவனுடைய குமாரன், நான் வந்து வலது பாரிசத்துல வரதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னோன்னே அவரை வந்துட்டு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல வந்து ஸ்தேவான் வந்துட்டு இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல வந்துட்டு அவரு ஸ்தேவானை வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அங்க வந்துட்டு கல்லெறிந்து கொன்றார்கள்ங்கிறத பார்ப்போம். ஏன்னா வந்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உபத்திரவம் உண்டுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதே போலதான் யோவான் ஸ்நானனுக்கு நடந்தது ஸ்தேவானுக்கு இங்க நடந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அதே போலதான் வந்துட்டு பேதுருவுக்கும்
யோவானுக்கும் வந்துட்டு அவங்க அப்போஸ்தலர்ல வந்துட்டு பரிசுத்த ஆவியை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு அன்னைக்கு முதல் நாள்ல வந்துட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அடுத்தது 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு நடக்க முடியாதவன் வந்துட்டு ஒரு ஜெபாலயத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவன் வந்துட்டு காசு கேட்டு நிக்கிறப்ப வந்துட்டு பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ வந்துட்டு பலன் அடைஞ்ச அப்படின்னு சொல்றப்ப மாத்திரத்துல அவன் வந்துட்டு இவங்க 2 பேர் கையை பிடிச்சி அவனை நடக்க வைக்கிறப்ப அங்க இருந்த ஜனங்கள் எல்லோருமே இந்த அதிசயத்தை பார்த்து அவங்க வந்து இவர் சொல்ற உபதேசத்தை வந்து கேட்க ஆரம்பிச்சப்ப அவர்களையும் வந்துட்டு கைது செஞ்சுட்டு போய் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு மிரட்டுறாங்க. நீங்க வந்துட்டு இனிமே வந்துட்டு இந்த நாமத்தை குறிச்சு, இயேசுங்கிற நாமத்தை குறிச்சு நீங்க வந்துட்டு வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு சாட்சி கொடுக்க மட்டும்தான் நாங்க வந்தோம். ஏன்னா நாங்க வந்துட்டு எங்களுக்கு கர்த்தர் கூட நாங்க இருந்திருக்கிறோம். அவரு ஏன்னா நாங்க வந்து தேவனையா இல்ல மனுஷனையா யாரை வந்து பிரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு தேவனுக்கு தான் வந்து சாட்சி கொடுப்போம்னு சொல்லி அங்க வந்துட்டு தைரியமா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன அவமானம் உபத்திரம் ஏற்பட்டாலும் வந்துட்டு அவங்க வந்து சத்தியத்துக்குள்ள வந்துட்டு சாட்சி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு வழியை வந்துட்டு எளிமையான வழியை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த எளிமையான வழியை ஏற்படுத்தின அந்த அவரை எளிமையான வழி, நம்ம பாவத்துக்காக நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. நாம மனம் திரும்பணும், நம்ம பாவத்துக்குரிய தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் வந்து அறிக்கையிட்டு விசுவாசித்து அறிக்கையிடுறப்ப வந்துட்டு அதன் முதல் கிரியை நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாம திருப்பி வந்து எந்தாவது ஒரு இடத்துல வந்துட்டு பாவத்துல வந்து இடறி விழுகிறப்ப திருப்பி கர்த்தர்ட்ட வந்துட்டு நாம வந்து இருதயம் குத்தப்பட்டவர்களாக நாம வந்து மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட போனோம்னா அவர் வந்துட்டு நம்மளை வந்து முழுமையா அப்படியே ஏத்துக்கிறாரு. அப்ப நமக்கு இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு சுவிசேஷத்தை, அதாவது வந்து நாம் வந்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் வந்துட்டு வழியை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு வந்துட்டு கர்த்தருக்கு வந்து அவருடைய சீஷர்கள் எப்படி வந்துட்டு சாட்சிகளாக இருந்தார்கள்ங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்துட்டு நம்ம அந்த அப்போஸ்தலர்கள் முழுக்க அப்போஸ்தலர் படி அதுக்கப்புறம் வந்து எல்லா லெட்டர்ஸையும் வாசிக்கிறப்ப வந்துட்டு எப்படி எதற்காக அவங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு உபத்திரவப்பட்டார்கள் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சாட்சி கொடுக்குறப்பையும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறப்பையும் தான் வந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து உபத்திரவப்பட்டாங்க. அதே போல வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்லுவாரு, பவுல் தான் வந்துட்டு நிறைய உபத்திரவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அது நம்ம வந்துட்டு அப்போஸ்தலர்களை பின்னாடி பகுதியில பார்த்தோம்னாக்கா அவர் வந்து எந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டாருனாக்கா அது வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். கொரிந்தியர்ல வந்துட்டு 2 கொரிந்தியர்ல நம்ம வந்து 12வது அதிகாரத்துல போய் 11, 12 படிச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய நான் எப்படியெல்லாம் அடிபட்டேன், எத்தனை தடவை வந்து சவுக்கால வந்துட்டு 40 தடவை வந்து 3 தடவை வந்துட்டு அடி வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது குறிச்செல்லாம் நிறைய வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே வந்துட்டு நீதிக்காக பாவத்துக்கு எதிர்த்து போராடுறதுலதான் வந்துட்டு அவர் வந்து உபத்திரவப்பட்டாரு. ஸோ இதே போல வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு யோசேப்பு தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். யோசேப்பை வந்துட்டு ஆதி ஆகமத்துல 37 பாத்தீங்கன்னாக்க மீதியானர் அவருடைய சகோதரர்கள் வந்து அவரை வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொலை செய்த திட்டமிட்டார்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை வந்துட்டு அவனை வித்தர்றாங்க. ஆக்சுவலா மீதியானர்கிட்ட வித்தர்றாங்க. அங்க வந்துட்டு யோசேப்பு வந்து எகிப்து நாட்டுக்கு வந்து கொண்டு செல்லப்படுறாரு. அங்க வந்துட்டு ஆனா வந்துட்டு ஆதியாகமம் 39 2 வாசிப்போமே, 2-4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு யோசேப்போட இருந்தார்னு வந்து சொல்றாரு. அப்ப யோசேப்பு வந்துட்டு ஆபிரகாம் வழிவந்தவர். அவருக்கு வந்துட்டு கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாமே அவருக்கு வந்து அடிப்படையா வந்துட்டு தெரியும். அப்ப கர்த்தர் வந்துட்டு யோசேப்போட இருந்தாருங்கிறப்ப வந்துட்டு பாவம் செய்யறதுல வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டு இருந்தான். ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க
அந்த எஜமானுடைய மனைவி வந்து அவன் மேல ஆசை வச்சு அவனை வந்துட்டு தன்னோட சைனிக்கும்படி கூப்பிடுறப்ப வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்து தேவன் வந்து என்னை பார்க்கிறாரு, நான் தேவனுக்கு விரோதமாக நான் வந்துட்டு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாவத்துக்கு விரோதமா வந்துட்டு எதிர்த்து போராடி அதுக்கப்புறம் அவன் வந்து சிறைக்கு போனான். கர்த்தர் அங்கேயும் யோசேப்போடே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சிறையிலே இருந்து நிறைய காரியங்களை வந்துட்டு கர்த்தருக்கு எப்பொழுதுமே வந்து கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மை உள்ளவனா இருந்தப்ப கர்த்தர் கடைசியா வந்துட்டு அவனை வந்துட்டு மகிமைப்படுத்தினார். ஏன்னா வந்துட்டு எகிப்து நாட்டுக்கே வந்துட்டு 2வது நிலைக்கு, ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு கொண்டு வந்தாருங்கிறத பார்ப்போம். ஸோ கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு, அந்த 3 வார்த்தைகள், உபத்திரவம், சோதனை, விசுவாச பரீட்சை. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க யோசேப்பு வந்துட்டு சொல்லலாம். யோசேப்புக்கு வந்துட்டு உபத்திரவம் வந்துட்டு வந்துச்சு. முதல்ல வந்துட்டு சோதனை வந்துட்டு அந்த பெண் மூலியமா வந்துச்சு. அந்த இடத்துல அவர் வந்து பாவத்துக்கு எதிர்த்து நின்னப்ப வந்துட்டு அவர் வந்து சிறைக்கு தள்ளப்பட்டார். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு உபத்திரவமான தன் சகோதரர்கள் மூலியமாவும் உபத்திரவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண் மூலியமா வந்துட்டு உபத்திரவம் வந்துட்டு அவர் வந்து சிறையில வந்துட்டு அடைக்கப்பட்டாரு. ஆனா வந்துட்டு அவர் எந்த இடத்துலயும் பாவம் செய்யல. அப்ப பாவம் செய்யல அப்படிங்கிறப்ப வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்துல இருந்ததுனால வந்துட்டு அவர் வந்துட்டு பாவம் செய்கிறதுக்கு எளிமையான வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் வந்துட்டு அவர் வந்து எந்த ஒரு கர்த்தருக்கு வந்துட்டு பயப்படுகிற பயத்துல வந்துட்டு அவர் வந்து எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாம வந்துட்டு விசுவாச பரீட்சையில வந்துட்டு அவர் வந்துட்டு வென்றார் அந்த இடத்துல. அப்ப விசுவாச பரீட்சையில அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வென்ற போது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நீடிய பொறுமையா, அதாவது வந்து யோசேப்பு வந்து நீடிய பொறுமையா இருந்தார். ஏன்னா வந்துட்டு ஜெயில இருக்கிறப்பே வந்துட்டு அங்க வந்துட்டு கூட வந்துட்டு 2 பேர் சிறைச்சாலையில வந்துட்டு ராஜாவோட வேலை செஞ்சாங்க. 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுக்குரிய அர்த்தங்களை வந்து சொல்றாரு. அதுல வந்து அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே வந்துட்டு அந்த கனவு வந்து நிறைவேறுது. அதுல ஒருத்தன் வேலை செஞ்சவன் வந்துட்டு கொலை செய்யப்படுறான். இன்னொருத்தன் வந்துட்டு அவன் பழையபடி ராஜா கிட்ட வேலை செய்ய போறான். ஆனா வந்துட்டு அவன் வேலை செய்ய போறதுக்கு, அவன் சிறையில இருந்து போறதுக்கு முன்னாடி நீ ராஜா கிட்ட வந்துட்டு என்னை பத்தி நீ சொல்லி எனக்கும் விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் வந்துட்டு அவன் போய் மறந்துடுவான். ஆனா அதுக்குன்னு ஒரு சூழல் வரப்ப வந்துட்டு அவன் ராஜா கிட்ட கரெக்டா போய் சொல்றப்ப வந்துட்டு அதுக்கும் ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு யோசேப்பு வந்துட்டு நீடிய பொறுமையா வந்துட்டு அவர் சிறைச்சாலையில வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அங்க வந்துட்டு அவர் சிறைச்சாலையில இருந்த இடத்துலயும் வந்துட்டு அவர்கள் மனுஷர் மத்தியில வந்துட்டு அவருக்கு நிறைய தயவு கிடைச்சு அங்கேயும் வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு அவரால் வந்து வெற்றிகரமாக நடக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவர் யோசேப்பு வந்துட்டு வெளியில வந்துட்டு ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பெரிய காரியங்கள். ஏன்னா ஒரு நாட்டையே வந்துட்டு முழுமையா வந்துட்டு அவர் வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவர் அதற்கு மத்தியிலே வந்துட்டு கர்த்தரோட அவர் வந்து பயணிச்சனால வந்துட்டு எல்லா காரியங்களும், ஏன்னா 7 வருஷம் வந்துட்டு நல்ல செழிப்பான காலங்கள் உண்டு. அடுத்த 7 வருஷங்கள் வந்துட்டு பஞ்சகாலம் வரும் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னாக்க அவருக்கு அந்த 7 வருஷம் வந்துட்டு அந்த தானியங்களை, அந்த விளைந்து அந்த தானியங்களை வந்துட்டு சேகரித்து வைக்கக்கூடிய அந்த எல்லா ஞானத்தையுமே வந்துட்டு அவர் வந்து கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டு அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க உள்ள ஜனங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் எல்லோருமே வந்துட்டு இங்கதான் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து தானியம் வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு அவருடைய குடும்பத்தார் 70 பேரும், அவங்க 75 பேர் வந்துட்டு அவங்க கானான் தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்து கர்த்தர் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து 400 வருஷம் வந்து காத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து ரட்சித்து மோசே மூலியமா எப்படி வழி நடத்தினாருன்னு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பாக்குறோம். இந்த இடத்துல வந்துட்டு உபத்திரவம், சோதனை, விசுவாச பரீட்சை. அப்ப இந்த காரியங்களை நம்ம வந்து தியானிச்சு பாக்குறப்ப வந்துட்டு நமக்கு இன்னைக்கு வந்துட்டு இதே மாதிரியான நாம எதற்காக வந்து துன்பப்படுறோங்கிறத வந்துட்டு நம்ம வந்து வசனத்தை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். நான் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். மாமிச ரீதியில பார்த்தோம்னாக்க எப்பொழுதுமே வந்துட்டு ஆவி வந்து மாமிசத்துக்கு விரோதமாக, மாமிசம் வந்து ஆவிக்கு விரோதமாக தான் வந்து செயல்படுங்கிறப்ப எனக்கு ஒரு நோய் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு துன்பம் வருது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் வந்துட்டு அதை மாமிச கண்ணோட்டத்தோட பார்த்தேனாக்கா அதுல இருந்து வந்துட்டு விடுதலை ஆகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே வந்துட்டு விடுதலை உண்டுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய ஆவி என்கிட்ட இருக்கிறப்ப நான் வந்துட்டு மாமிசத்துல போய் பார்க்கணுமா, இல்ல வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில அந்த பிரச்சனைய
அணுக வேண்டுமா அப்படிங்கிறத நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்ம வந்து பிராக்டிக்கலா சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு விடுதலை வேணும்னாக்க, ஏன்னா வந்துட்டு என்னுடைய பிரச்சனைக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு மனுஷர்கள் மூலியமாக எப்பொழுதுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்க போறதில்ல. அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் வந்துட்டு அந்த விடுதலை எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கும். இதுக்கு வந்து அநேகர் வந்து நமக்கு வந்து வீட்டு சபையில வந்துட்டு இந்த கூடுகைகள் வந்துட்டு சாட்சிகள் அநேகம் உண்டு. ஆனா இருந்த போதிலும் கர்த்தர் வந்து நமக்கு செய்த நன்மைகளை நாம நினைத்து பார்த்து அடுத்த வரும் பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சோதனைக்குள்ள போய் மாட்டிக்கிறப்போ வந்துட்டு நாம அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு வந்துட்டு ஒண்ணு வந்து முழுமையா கர்த்தருடைய வார்த்தையின் வழியா போகணும். இல்லைனாக்க நம்ம மூப்பர்கள்ட்ட வந்துட்டு அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகள், நம்ம சில நேரங்களில் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையுமே வந்துட்டு மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இதை குறிச்சுதான் வந்துட்டு யாக்கோபுல வந்துட்டு 5வது அதிகாரத்துல வந்துட்டு 12ல இருந்து வாசிங்க சிஸ்டர். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இங்க வந்து விசுவாசிகளுக்கு தான் எல்லாத்துக்குமே வந்து சொல்றாரு. அப்போ வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு ஒரு வியாதி இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து அந்த நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு விடுதலை ஆகிறதுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்க வந்து சபையின் மூப்பர்களை அழைப்பார்களான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து சபை கூடுதல் இருக்கிறதே வந்துட்டு ஒருவரை கவனித்து நாம வந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். அந்த புத்தி சொல்றது எல்லாமே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலதான் மட்டுமே செய்யணும். ஏன்னா கொலோசியர் 3:17 சொல்லுது, ஒரு வார்த்தையினாலாவது கிருகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால செய்யணும்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த மூப்பர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு அவங்க வளர்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்துல அவங்க கர்த்தருடைய வார்த்தையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல ஆலோசனை சொல்லி நாம ஏதாவது வந்துட்டு பாவத்துல வந்து மாட்டி இருக்கிறப்போ வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர்கள் மூலியமாவும் நமக்கு வந்து வார்த்தைகளை வந்து கொடுத்து விடுதலை பண்ணுவாரு. அப்ப நமக்கு வந்து அந்த உபத்திரம் எதனால வருது அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு வந்துட்டு சொந்த இச்சைகள்னால வந்துட்டு உபத்திரம் வருகிறதா, இல்ல வந்து கர்த்தருடைய நாமத்துக்காக உபத்திரம் வருகிறதா என்பதை வந்துட்டு நாம வந்துட்டு தெளிவா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த வசனத்தை வாசிப்போமே, எபிரேயர் 12:4 வாசிப்போமே. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். ஆமென். சோ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாம வந்து பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இன்னைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. நம்ம நாமம் தரிக்கப்பட்டவர்கள் வந்து பாவத்துக்காக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த விதத்திலேயாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு விரோதமா நாம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நம்மளுடைய பேச்சிலேயோ நம்மளுடைய சரீர செய்கைகள்னால ஏதாவது இருக்குதாங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளவு நேரம் பார்த்தது பரிசுத்தவான்கள் வந்துட்டு ரத்தம் சிந்தி வந்துட்டு பாவத்திற்காக வந்து எதிர்த்து போராடினாங்க. நமக்கு வந்து ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்து வைக்கல. ஆனா நமக்கு வந்து பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டு அவர் வந்துட்டு என்னுடைய பாவத்துக்காக மரித்தாருங்கிற அந்த உணர்வோடு எனக்கு வந்து அந்த பயம் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து என்ன நரகத்துல போற்றுவாருங்கிற அந்த பயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு பாவிகளாக இருந்தப்ப நாம கேட்காமலே அவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக வந்துட்டு அவர் வந்து இறங்கி வந்தாரு. எப்படி இறங்கி வந்தாரு? ஒரு குழந்தையா பிறந்து வந்துட்டு அவர் வந்து
30 வயசுல 3 வருஷம் வந்துட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நாம வந்துட்டு அவர் வந்து எப்படி ஊழியம் செய்தாரு, பாவத்துக்கு எதிர்த்து போராடினாரு. அதே போல 1 யோவான்ல 2:6 சொல்லுது, கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனுமே அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் பண்ணிட்டேன். ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு நான் வந்து வளர்ந்துகிட்டே வரணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை குறித்து ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். ஒருத்தர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வந்துட்டு ஒரு குழந்தையா மறுபடியும் வந்துட்டு அவங்க வந்து பறக்குறாங்க. பிறந்த குழந்தை வந்துட்டு அவங்க குழந்தைக்குரிய உணவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த திரு வசனமாகிய அந்த ஞானப்பாலின் மேல் வந்துட்டு அவங்க வந்து வாஞ்சியா இருக்கணும். அந்த குழந்தை வந்துட்டு குழந்தையாவே என்றென்றுமே இருக்காது. அது ஒவ்வொரு நிலைக்கு அடுத்தது வந்து ஒரு பிள்ளைக்குரிய நிலைக்கு வரும். அந்த பிள்ளைக்குரிய நிலையில இருந்து அடுத்தது வந்துட்டு வாலிபருக்குரிய நிலை வரும். அந்த வாலிப நிலைக்கு அப்புறம் வந்துட்டு பிதாக்களுக்கு அதுக்குண்டான வசனங்களை நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருக்குறோம். அப்ப நாம எல்லோருமே வந்துட்டு பிதாக்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து எப்பொழுதுமே வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு எல்லா காரியத்திலயுமே வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்துட்டு நன்மை தீமையை வந்துட்டு அவங்க வந்து பகுத்தறிந்து வந்துட்டு எல்லா காரியங்களையும் செய்வாங்கிறத வந்து வசனங்கள்ல வந்து பார்த்தோம். அது போல நாம வந்துட்டு அந்த நிலைக்கு வந்து வரணும். ஏன்னா நமக்கு வர உபத்திரவத்தை வந்துட்டு கர்த்தர் வந்து கொடுக்கிற அது வந்து சோதனை அப்படிங்கிறது. நமக்கு வந்து வர உபத்திரவம் வந்து கர்த்தருடைய நாமத்துக்காக வருதா, இல்ல வந்துட்டு நம்மளுடைய சொந்த இச்சையினால வருதாங்கிறத வந்துட்டு நாம வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். 1 பேதுருல 4வது அதிகாரத்துல 3-4 வாசிப்போம். சென்ற வாழ் நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷித்தார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த வசனம் வந்துட்டு என் வாழ்க்கையில வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் வந்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைவேறி இருக்கா. ஏன்னா இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு பழைய வாழ்க்கையில வந்துட்டு இந்த மாதிரி பாவங்கள்ல நாம எல்லோருமே ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு மாட்டிக்கொண்டு இருந்திருப்போம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்க அந்த யாரோட சேர்ந்து நம்ம வந்து பாவம் செஞ்சோமோ அவங்க கூட திருப்பி வந்துட்டு அவங்க நம்மளை பார்த்துட்டு என்னடா இவன் வந்துட்டு விக்கிரக ஆராதனை பண்ண சொல்றான், மதுபானம் பண்ண சொல்றான், எதுக்குமே வந்துட்டு வரமாட்டேங்கிறானே அப்படின்னு வந்துட்டு அவன் வாயில சொல்லி அவன் வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறப்ப வந்துட்டு கர்த்தருடைய நாமம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு மகிமைப்படுது. ஏன்னா வந்து கர்த்தர் வந்து நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறப்ப நம்மளுடைய சரீரத்துல வந்துட்டு அவரை வந்துட்டு பரிசுத்தப்படுத்துறோங்கிறது வந்து அது வந்து கிரிகைகள் மூலியமா தான். நாம வந்துட்டு விக்கிரக ஆராதனை பண்ணாம நம்ம பேசுறதுலையும் நம்ம அன்பு காட்டுறதுலையும் வந்துட்டு அவர்கள் எல்லோரும் மற்றவர்கள் வந்துட்டு இவர்கள் இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்போ வந்து எப்படி இவர்களுக்குள்ள வந்துட்டு மாற்றமா இருக்குது. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன்னு வந்துட்டு சொல்றாரு. அதே போலதான் வந்துட்டு மத்தேயு 5வது அதிகாரத்திலையும் சொல்லுவாரு, நீங்கள் வந்து இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள், கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு வந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்றப்ப நம்மளுடைய செய்கைகள் மூலியமா வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு எப்பொழுதுமே வந்து சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு நாமே வந்து நம்ம நிதானிச்சு பார்ப்போம். மத்தேயுல 10வது அதிகாரத்துல 32-33 வாசிப்போம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். ஆமென். சோ நம்ம வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு சுவிசேஷமாக மற்றவர்கள் எல்லோருக்குமே யார் யார் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரோ காட்டுறாரோ எல்லோருக்குமே வந்துட்டு அவரை குறிச்சின அவரை குறிச்ச அந்த சுவிசேஷத்தை எளிமையான சுவிசேஷத்தை நாம எளிமையான முறையில வந்துட்டு சாட்சியோட வந்துட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நாம வந்துட்டு கிடைக்கிற வாய்ப்புலயே நாம வந்து சொல்லாம நமக்கு வந்து நம்ம சொன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நாம வெட்கப்பட்டுட்டு இருந்தோம்னாக்க கர்த்தர் வந்து சொல்றாரு, நானும் வந்துட்டு வரும் நாள்ல வந்துட்டு நான் வந்து எப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு வரேனோ அன்னைக்கு வந்துட்டு நானும் உங்களை குறிச்சு வந்துட்டு நானும் வெட்கப்படுவேன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஏன்னா நம்மள வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப சொல்லியிருப்பார்ல, இந்த விபச்சாரம் அப்போஸ்தலர் 2:40 இந்த விபச்சாரமான
மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா வந்துட்டு மற்றவர்களும் ரட்சிக்கப்படுறதற்கு பவுல் வந்து சொல்றாரு, நான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சுவிசேஷத்தை சொல்றதுனால எனக்கு வந்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா நான் வந்து அந்த சுவிசேஷத்தை வந்துட்டு சொல்லலைனாக்க எனக்கு ஐயோ அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. 2 தீமோத்தில 1:8 வாசிப்போம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஆமென். ஆமென். சோ நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வந்துட்டு சுவிசேஷத்துக்காக வந்துட்டு தீங்கை அனுபவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீங்கை அனுபவினாக்க நமக்கு வந்துட்டு பாவத்துக்கு எப்ப இதெல்லாம் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறோமோ, நம்மளை யாராவது வந்துட்டு தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, இவன் பழைய வாழ்க்கையில எப்படி இருந்தான் அப்படிங்கிற நிறைய வந்து சொல்லி காட்டி பிசாசானவன் வந்து அவர்கள் மூலியமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அநேக சஞ்சலங்களை வந்துட்டு கொண்டு வருவான். அவன் அதை குறிச்சு நாம வந்து எதுக்குமே வந்து வெட்கப்பட வேணாம். ஏன்னா நாம வந்து விசுவசிக்கிறவர் இன்னார் என்று தெரியும். ஏன்னா அவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதே வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணதுக்காக நாம வந்துட்டு பொறுமையோட, நீடிய பொறுமையோட காத்து கொண்டிருக்கேன். ஏன்னா வந்து எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல விசுவாசத்தை குறிச்சு நம்ம முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுல வந்துட்டு கடைசியா வந்துட்டு ஆபிரகாம் முதல் கொண்டு ஏபேல் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோருமே வந்துட்டு குறிச்சு வந்துட்டு அழகா வந்துட்டு சொல்லியிருப்பார். இவர்கள் எல்லோருமே வந்துட்டு விசுவசிச்சு கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்துட்டு அவங்க நடந்துட்டு கடைசியா வந்து ஒரு 3 வசனத்தை சொல்லுவாரு. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலுமே சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோருமே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதை ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறாரு. அப்ப நாம எல்லோருமே ஒன்னா சேர்ந்துதான் வந்துட்டு கர்த்தருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுறப்பதான் வந்துட்டு அங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களும் எல்லோருமே வந்துட்டு ஒன்னா வந்து மறுரூபமாக்கப்படுவோம். அதுல வந்துட்டு முதல்ல மரித்தவர்கள் முதல்ல எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்க நாமும் அந்த வரிசையில வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு கர்த்தர் வந்து இவங்க எல்லாருமே கர்த்தர் வந்து நித்திய ஜீவன் ஒன்றுதான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு என்ன வழிங்கிறத அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அது போல நாமளும் செஞ்சோம்னாக்க, அவர்களை போல நாமும் செஞ்சோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு எல்லோருமே வந்து மறுரூபமாக்கப்படுவோம். சோ அதுக்கு வந்துட்டு நமக்கு வர உபத்திரவத்தை குறிச்சு எதனால வருதுங்கிறத வந்துட்டு தெளிவடைஞ்சுக்கணும். அதே போல வந்துட்டு அடுத்தது வந்துட்டு விசுவாச பரீட்சை. கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, யாக்கோபுல வந்துட்டு 1:12 வாசிப்போமே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஆமென். சோ சோதனையை சகிக்கிற மனுஷன் வந்துட்டு பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறாரு. சோதனையை சகிக்க முடியாம இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு பாவத்துலதான் விழுவோம். ஏன்னா நாம வந்து பாவம் செய்கிறபடி நமக்கு நம்மளுடைய சொந்த விருப்பங்கள் மூலமாக சில நேரத்துல வந்துட்டு சோதனைகள்ல போய் விழுவோம். ஆனா விழுகிற நேரத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை மேற்கொண்டு நாம வந்து அதுல வந்து வெற்றி பெற்றோம்னாக்க ஒவ்வொரு காரியத்திலயும் அந்த மாதிரி கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செஞ்சு பாவத்துக்கு விரோதமாக வந்துட்டு நிக்கிறப்ப வந்துட்டு, ஏன்னா இதுதான் வந்துட்டு விசுவாசத்தின் வந்து பரீட்சை ஆக்சுவலா. ஏன்னா கர்த்தரை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் வந்து நீ என் மேல அன்பா இருந்தா என்னுடைய வசனத்தை வந்து கை கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்றப்ப வந்துட்டு அவர் சொல்ற விஷயமே வந்துட்டு 2வது கட்டளை, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசின்னு வந்து சொல்றாரு. நீ வந்துட்டு உன் அயலானை வந்துட்டு நீ வந்து எந்த ஒரு காரியத்திலாவது உன் சகோதரியாவது நீ வந்து மன்னிக்கலைனாக்க நீ எனக்கு பாத்திரவான் அல்லன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவங்க நமக்கு எதிராக யாராவது வந்து குற்றம் செய்யறப்ப நாம வந்துட்டு அவர்களை வந்து மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கா? அந்த காரியங்களை முழுமையா மன்னிச்சிட்டோம்னாக்கா அடுத்த தடவை வந்துட்டு அவர்களை வந்துட்டு சந்திக்கிறப்பையோ இல்லை அவர்களை குறிச்சு ஒரு சிந்தனை வரப்பையோ நம்ம கிட்ட வந்துட்டு முழு சமாதானம் இருக்குதா, இல்லை வந்துட்டு அந்த காரியங்கள் எரிச்சல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்துட்டு நீங்கள் வந்து
எவைகளை மன்னிப்பீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எவைகளை விடுதலை ஆக்குறீங்களோ அவைகளும் வந்து விடுதலை ஆக்கப்படும் வந்து நமக்கு அநேக வசனங்கள் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாருனாக்க, நீங்க வந்து வசனத்தை வந்து கேட்கிறவன் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்துல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த வசனங்களை எல்லாத்தையும் வந்துட்டு வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, இந்த வசனங்களை எல்லாம் கை கொள்கிறவன் மட்டும்தான் வந்துட்டு பாக்கியவான்னு சொல்றாரு. அப்ப நம்ம கேட்கறதுனாலயோ வாசிக்கிறதுனாலயோ நாம வந்துட்டு பாக்கியவான் கிடையாது. ஏன்னா வந்துட்டு கிருகைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ வந்து கிருகைகளோட நம்ம விசுவாசத்தோட நம்மளுடைய கிருகைகள், அதாவது நான் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன்னா முதல் கிருகையை வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்தது வந்துட்டு யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவர்களை வந்துட்டு மன்னிக்கணும். ஸோ நான் என்னால வந்து மற்றவர்கள் வந்து இடர் அடைஞ்சிருக்காங்கன்னா நான் போய் அவர்கள்ட்ட வந்து ஒப்புரவாகணும். ஸோ அடிப்படையான காரியங்களை வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிராக்டிக்கலா வந்துட்டு செய்யணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்காக வந்து சிலுவையில அவர் வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்கப்ப, பிதாவை இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொல்லிதான் அவர் வந்துட்டு தன்னுடைய உயிரை வந்துட்டு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப அவரே வந்து அப்படி செஞ்சிருக்காரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரே வந்துட்டு அவர் நம்மள மாதிரி மனுஷனா வந்தப்ப எல்லா காரியங்கள்லயுமே வந்துட்டு அவர் வந்து சோதிக்கப்பட்டார், நம்மை போல சோதிக்கப்பட்டார்னு வந்திருக்கு. ஆனா அவர் ஒன்றிலுமே வந்துட்டு பாவம் செய்யவில்லைங்கிறத நாம வந்து உணர்ந்திருக்கணும். ஏன்னா அவர் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியை தான் வச்சிருக்கிறாரு. நான் வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு நான் வந்து கர்த்தரை விசுவசிக்கிறேன், ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு விசுவாச பரீட்சை நான் அப்படின்னா ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்ப நம்மை நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா 2 கொரிந்தியர்ல 13:5-6 வாசிங்க. 13:5-6 வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். ஆமென். சோ பவுல் சொல்றாரு, நாங்க எப்பொழுதுமே வந்துட்டு பரீட்சைக்கு நிக்கிறவர்களா தான் இருக்கிறோம். ஆனா நீங்க உங்களையே நீங்க வந்துட்டு சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் அப்படின்னு கருத்து சொல்றாரு. அப்ப எனக்கு உள்ள வந்துட்டு நான் வந்து செய்யற ஒவ்வொரு காரியங்கள்லயும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பரீட்சை இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு 1 பேதுருல 1:15 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலுமே பரிசுத்தமாய் இருங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னை நான் வந்துட்டு எல்லா காரியங்களையும் நான் வந்து பேசுறது, சிந்திக்கிறது, மற்றவங்கள்ட்ட வந்து பழகிற விஷயங்கள், அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் வந்துட்டு பரிசுத்தம் இருக்குதா இல்லையாங்கிறத வந்துட்டு எப்படி பார்க்க முடியும்னாக்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு கோபம் வருது. கோபம் வந்தாலும் வந்துட்டு நீங்க வந்து பாவம் செய்யாதீர்கள் இருக்கு. ஆனா கோபம் வந்துருச்சு, அந்த நேரத்துல வந்துட்டு கோபமா பேசியிருக்கலாம். ஆனா வந்துட்டு அந்த கோபமே வந்து என்னை வந்து பாவத்துக்குள்ள தள்ளுதா இல்லைங்கிறத நான் வந்து நிதானிச்சு பார்க்கணும். அப்படியே நான் பாவத்துக்குள்ள போய் விழுந்துட்டாலும் உடனே வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு ஒப்புரவாகி அந்த சகோதரனுடைய ஒப்புரவு ஆகுறேன்னா அதற்கு எவ்வளவு வந்து காலங்கள் ஆகுதுங்கிறத நாமே வந்து நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு கர்த்தருடைய வருகை வந்துட்டு மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்ப நாம வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும், ஏன்னா நான் வந்து எல்லா நடக்கைகளையுமே வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னாக்க எனக்கு எப்பொழுதுமே வந்துட்டு விசுவாச பரீட்சையில தான் எனக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசி. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்குகிறதுக்கு தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென்.
ஆமா. சோ நமக்கு வர சோதனைகள் எல்லாருமே வந்துட்டு இந்த உலகத்துல உள்ள எல்லோருக்குமே தான் வருது. ஆனா அதுல வந்து நம்மளால வந்து வெற்றி கொள்ள ஏன்னா வெற்றி கொள்ள முடியும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்காக தான் வந்துட்டு அவருடைய ஆவிய வந்துட்டு நாம வந்து பெற்றிருக்கிறோம். நாம வந்துட்டு தனி மனிதன் அல்ல. கர்த்தருடைய ஆவியோட இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியிலே வந்துட்டு இசைந்திருக்கிறான். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவருடைய வார்த்தை ஆவினா அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்துச்சுனாக்க நம்ம எல்லா சோதனைகளையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெல்ல முடியும். நம்ம திராணிக்கு மேல வந்து கர்த்தரை வந்து சோதிக்க மாட்டார்னே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்படியே வந்துட்டு அந்த சோதனையிலிருந்து வெல்லக்கூடிய வழியையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உண்டாக்குகிறாருங்கிறதையும் நாம வந்து நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னாக்க முதல்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸே பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு தானியேல் பாத்தீங்கன்னாக்க உம் அஹ் அதுக்கு முன்னாடி தானியேலுக்கு முன்னாடி வந்துட்டு எரேமியால 42 அதிகாரம் முழுக்க நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்க ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். ஓகே. ஸோ எரேமியால 42 பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு நேபுகாத் ராஜா வந்துட்டு உங்களை வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல இங்க இஸ்ரேல் தேசத்துல வந்து இந்த ஆலயத்தை வந்து இடிச்சு போட்டு உங்களை எல்லாம் சிறை கைதிகளாக பிடிச்சிட்டு போவாரு அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு அவர் அந்த காரியங்களை குறித்து சொல்றப்ப வந்துட்டு அங்க உள்ள வந்துட்டு மூப்பர்கள் இவங்க எல்லாரும் எரேமியா கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அடுத்தது என்ன செய்யணும், கர்த்தர் என்ன வார்த்தை மூலியமா சொல்றாரோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அப்ப எரேமியா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்து சொல்றாரு. அந்த 2 வசனங்களை வாசிப்போம். 42 11 12 வாசிப்போம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆமென். ஆமென். சோ இங்க வந்து தானியேல் எரேமியா வந்துட்டு சொல்றாரு, நீங்க வந்துட்டு பயப்படாதீங்க, அவன் வந்து உங்களை பிடிச்சிட்டு தான் போவான், நீங்க போற இடத்துல வந்துட்டு நான் உங்க கூட இருந்து உங்களை வந்துட்டு காப்பாத்தி பின்னாடி வந்துட்டு உங்க கூட இருந்து உங்க சுய தேசத்துக்கு திருப்பி வருவேன், உங்களை வந்துட்டு நான் வந்துட்டு பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து சில அங்க இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி நம்ம படிச்சு பாக்குறப்ப முரட்டவ ஆட்டம் பண்ணாங்க. ஆனா வந்துட்டு சில பேர் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க கைதிகளாக அங்க போனாங்க. அதுல போன ஒருத்தர் தான் வந்துட்டு தானியேலும் அவர்களுடைய நண்பர்கள் 3 பேருமே. அப்ப அங்க தானியேல் அங்க போனப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு எபிரேயர்கள் வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து அவர்கள் வந்து சிறந்தவர்களை வந்துட்டு அந்த ஞானத்திலையும் அறிவிலையும் சிறந்தவர்களை வந்துட்டு ராஜா வந்துட்டு 3 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல ஒரு டெஸ்ட் வச்சு அவங்கள வந்து நல்ல பதவி அவங்க அரசாங்க பதவிகளுக்கு அவர் வந்து தேர்ந்தெடுப்பாரு. அப்ப தானியேல் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஆமென். அதுல அடுத்தது 8, 9 வாசிச்சு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஆமென். ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவன் வந்துட்டு ராஜா கொடுக்குற உணவை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அவன் வந்து அதுல எதுலையுமே விருப்பப்படாம எனக்கு வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து மோசே மூலியமா கொடுத்த கட்டளைகள் எல்லாம் இவருடைய இருதயத்துல இருந்தனால நான் வந்துட்டு என்னை தீட்டுப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழல்லையும் அவர் கைதியா போன சூழல்லையும் வந்துட்டு அங்க போய் புறஜாதியார்கள் மத்தியில இருக்கிறப்ப வந்துட்டு அவர்கள் உணவை சாப்பிடக்கூடாதுன்னு உறுதியோட இருக்கிறப்ப வந்துட்டு அவரும் அவருடைய கூட சேர்ந்த நண்பர்கள் இருக்கப்ப கர்த்தர் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த 4 வாலிபருக்கும் 17வது வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும்
சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவராக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஒரு இதுதான், ஒரு சாப்பாட்டு விஷயம். அந்த சாப்பாட்டு விஷயத்துல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படிதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு வர அந்த சின்ன அந்த சோதனைகள்லையும் வந்துட்டு அவர் வந்து எப்படி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து உறுதியா இருக்கிறாரு, அந்த விசுவாச பரீட்சையில எப்படி ஜெயிச்சு நிக்கிறாரு அப்படிங்கிறதை நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து நமக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவையும் வந்துட்டு இவங்க 3 பேரையும் வந்துட்டு சிலைய வந்துட்டு நீ கும்பிடு, இல்லைனாக்கா உன்னை தூக்கி நெருப்புல போட்டுருவேன்னு சொல்லி நெருப்புக்கு முன்னாடி வச்சு நிக்கிறப்ப கூட ராஜாவை பார்த்து இவங்க சொன்ன வார்த்தை வந்துட்டு, நாங்க வந்து உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிவோம், ஆனா தேவனை குறிச்சு நாங்க வந்துட்டு இந்த சிலைகளுக்கு வந்து அந்த மகிமையை செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா நிக்கிறப்ப, ஏன்னா தேவன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு அவருடைய தேவனுடைய வார்த்தை அவங்க இருதயத்துல இருக்குது. ஏன்னா 2வது கட்டளை வந்து நீ எந்த ஒரு சொரூபத்தையும் நீ வணங்கக்கூடாது, நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அப்படி வணங்கினா உன்னை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வந்து தண்டித்து தீர்ப்புங்கிறாரு. ஆனா வந்துட்டு நீ என் கட்டளையை கை கொண்டினாக்கா உன்னை 1000 வருஷம் 1000 தலைமுறை வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னா அந்த வார்த்தை அவங்க இருதயத்துல வந்துட்டு விசுவசிச்சு அவங்க வந்துட்டு உறுதியா நிக்கிறப்ப, அவரை கட்டி தூக்கி போடுறப்ப அவங்க வந்து மறுபடியும் வந்து உயிரோட வந்துட்டு அவங்க வந்துட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு அந்த ராஜா பார்த்து அவங்கள வந்துட்டு இவர்களுடைய தேவன் தான் எங்களுடைய தேவன் வந்து சொல்ற அளவுக்கு வந்துட்டு இவர்களுடைய சாட்சிகளும் செயல்களும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தானியேலை வந்துட்டு அவங்க 30 நாள் வந்து யாருக்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்ப அவர் எதையுமே அவர் வந்து கேட்கல. அவர் வந்துட்டு கர்த்தர் வந்து எதையுமே கேட்கலன்னா கர்த்தருக்கு விரோதமாக அவர் செயல்படாம கர்த்தருக்கு வந்துட்டு உண்மை உள்ளவராக இருந்து அவர் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு நாளைக்கு 3 நேரமும் வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணுவாரு. அதை வந்து அவர் விடாபிடியா பண்ணாரு. அதனால வந்துட்டு ராஜாவோட கட்டளையின்படியே வந்துட்டு அவரை தூக்கி சிங்க குகையில போட்டாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு அந்த இடத்துலயும் வந்துட்டு அவங்கள வந்து காப்பாத்தினாரு. ஏன்னா தேவனுடைய நமக்கு வந்து விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே வர்றப்ப வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கு வந்து விசுவாச பரீட்சை இருக்கிறப்ப அது அவருடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம சோதனைகளை வந்துட்டு வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அது ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்தோம். யோசேப்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் வந்து உபத்திரவம் எப்படி எதனால வந்துச்சு, சோதனை எதனால வந்துச்சு, அதை எப்படி வந்து அவர் வென்றெடுத்து கர்த்தர் வந்து அவர் வந்து ஒரு மகிமையான இடத்துக்கு கொண்டு போனாருங்கிறதையும் பார்ப்போம். ஸோ எனக்கு வந்துட்டு சோதனை வந்துட்டு இல்லைனாக்கா நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்துட்டு வாசிக்கிறேன், ஆனா அதன்படி செய்கிறது இல்லை அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு நாமே வந்துட்டு அந்த கேள்வியை வந்துட்டு கேட்டுக்கொள்ளணும். ஸோ அடுத்த காரியம் வந்து 3வது பாத்தீங்கன்னாக்க சோதனைகள். நமக்கு சோதனைகள் எப்படியெல்லாம் வந்துட்டு வருகிறது அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு ஒருத்தரே வந்துட்டு அவர் வந்து பொல்லாங்கினால வந்துட்டு சோதிக்கிறது இல்லைங்கிறத வந்துட்டு யாக்கோபு 1 அதிகாரத்துல வந்துட்டு நாம வந்து பார்க்க முடியும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு வந்து ஒரு துன்பம் வருதுனாக்க அது கர்த்தருடைய நாமத்துக்காக வருதா, இல்ல வந்துட்டு என்னுடைய சுய இச்சையினால வந்துட்டு நான் வந்து இழுக்கப்பட்டு அதுல சிக்குண்டு அதுல வந்து சோதிக்கப்படுறேனாங்கிறத நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு தவறுக்குள்ள பாவத்துக்குள்ள போறப்ப நம்ம வந்து அங்கிருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வந்துட்டோம்னாக்க நமக்கு அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைனாக்கா அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து அவர் ஸ்டெப்ஸே வச்சிருக்கிறாரு. எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு கர்ப்பம் தரித்த உடனே வந்துட்டு பிறக்க போறதுல அது ஒரு 10 மாசம் ஆகும். அது மாதிரி வந்துட்டு நாம வந்துட்டு இச்சையானது கர்ப்பம் தரித்த உடனே நாம வந்துட்டு வெளியில வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் சொல்லி அதுக்குன்னு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கா. அதுக்கு அப்புறம் தான் வந்து மரணத்தை வந்து பிறப்பிக்குதுங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு பாக்குறோம். ஸோ நம்ம இது மாதிரி வந்துட்டு நமக்கு வர பிரச்சனைகள், ஏன்னா இன்னைக்கு வந்து 2ஆம் வருகை வந்து மிகவும் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு வீட்டு சபைக்கு வந்துட்டு
தெளிவான அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக இன்னைக்கு நம்ம வந்து டிவியில பார்க்குற ஒவ்வொரு நியூஸும் வந்துட்டு இந்த யுத்தத்துக்குரிய நியூஸுகள், ஒவ்வொரு நாடுகள்லையும் நடக்கிற பிரச்சனைகள், இது எல்லாம் வந்துட்டு மத்தேயு 24, லூக்கா 21ல சொல்லியிருக்கிறபடி வந்து தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், பழைய ஏற்பாட்டுல வந்து தானியேல்ல சொல்லியிருக்க தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறப்ப வந்துட்டு நாம வந்துட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம வந்துட்டு கர்த்தர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு மறுரூபமாக்கப்படணும். அது ஒண்ணுக்காக தான் நான் வந்து விசுவாசத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு போராடிக்கிட்டே இருக்கிறோம் கடைசி வரைக்குமே. அப்ப அந்த விசுவாச பரீட்சையில வந்து ஜெயிக்கணும்னாக்க நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகள், அவருக்கு சித்தமானது என்ன என்பதை வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பொய் சொல்றேன், ஒரு கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் வந்துட்டு சில பேர்த்த என்னால மன்னிக்கவே முடியல அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்துட்டு மன்னிக்கிறதுலயே வந்துட்டு காலதாமதம் எடுப்பாங்க. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் தெரியுதுதான். பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு அந்த காரியங்கள், அவங்க செய்த காரியங்களை வந்துட்டு என்னால வந்து மன்னிக்க முடியல பிரதர். கொஞ்சம் டைம் ஆகும்னு வந்துட்டு சொல்றான். அது எந்த அடிப்படையில, எந்த தைரியத்துல அவர்கள் வந்து சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு வந்தா என்ன ஆகுங்கிற அந்த பயம் வந்து நமக்கு இல்லாததுனால, நாம ஒவ்வொரு காரியத்திலயும் வந்துட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே போறோம். ஆனா நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்து தேவனுடைய சித்தம். ஏன்னா வந்து இன்றே நீ வந்து கர்த்தருடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னாக்க, அதை வந்துட்டு நீ வந்து அவருடைய இருதயத்தை அந்த வனாந்திரத்துல அவங்க வந்து இருதயத்தை அடைச்சு கொண்ட மாதிரி நாம வந்து நம்மளுடைய இருதயத்தை அடைச்சு கொள்ளக்கூடாது. நம்மளுடைய இருதயத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்துட்டு, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே வந்துட்டு ஞானத்தின் ஆரம்பம்னு வந்து சொல்லி இருக்குது. அப்ப நாம வந்துட்டு பாவத்துல விழாதபடிதான் வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இவ்வளவு காரியங்களையும் வந்து சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமே வந்துட்டு தேவனை வந்து தரிசிக்க முடியாது. சோ நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கர்த்தர் சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பாவத்துக்கு எதிர்த்து போராடுறதுல வந்துட்டு இயேசுவின் நாமத்துக்காக நமக்கு வந்துட்டு உபத்திரம் வரும். அந்த உபத்திரம் வர்றப்ப வந்துட்டு நாம வந்துட்டு அது நமக்கு வந்து இச்சைகள்னால வருதா, இல்ல வந்துட்டு நம்மளோட கர்த்தருடைய நாமத்துக்காக வருதாங்கிறத வந்துட்டு நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும். நமக்கு வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப, ஏன்னா கர்த்தர் சொல்றாரு 1 யோவான்ல வந்துட்டு சொல்லியிருக்கிற மாதிரி, உலகத்தில் உள்ளவைகள் மேல வந்து நீங்க வந்துட்டு அன்பு கூறாதீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் வந்து பிதாவினால் உண்டாகவில்லை. ஏன்னா அவைகள் எல்லாம் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல லூக்கா 21:34 சொல்லுது, உங்கள் இருதயங்கள் கடைசி நாட்கள்ல வந்துட்டு உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நம்ம வந்து பார்த்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள வந்து கவலைகள் இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள்னு சொல்லி மத்தேயுல 11வது அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களை வாசிக்கணும், கிளியரா புரியும் நமக்கு. எல்லோருமே என்னிடத்துல வந்துட்டு உங்களுடைய எல்லாவற்றையும் என்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் வந்து மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதேதான் வந்துட்டு அந்த அபிஷேகம் 1 யோவான் 1:27 சொல்லியிருப்பாரு. கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தாக்க உங்களுக்கு எதுவும் யாருமே கற்றுக் கொடுக்க தேவையில்ல. அவரே உங்களை வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்துட்டு இந்த 3 வார்த்தைகளை, உபத்திரவம், சோதனை, விசுவாச பரீட்சை, இதுக்கு 3க்கு நல்லா வந்து வித்தியாசத்தை அறிஞ்சு கொண்டு நாம வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க, நம்ம வந்துட்டு எல்லா பிரச்சனைகள், துன்பங்களில் இருந்தும் வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெல்ல முடியும்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது மனுஷர்களால் கூடாது. ஆனா தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாரோ அங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இதோ நீங்க வந்துட்டு எங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு நாங்க எல்லோருமே வந்துட்டு நான் பரிசுத்தர், நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமே வந்துட்டு தேவனை வந்துட்டு தரிசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நான் 1 தெசலோனியர்லாம் 5:23 சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் அவர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா தகப்பனே, நீங்க வந்து உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க வந்து மரிச்சு நீங்க அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட இன்று பரலோகத்துல வீட்டிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய மரணத்தையும் உங்களுடைய உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வந்துட்டு அப்பா, நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவராய் இருந்து எங்களை வந்துட்டு
பாவத்தை மேற்கொள்றதுக்காக நீங்க எங்களை வழி நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கீங்கப்பா. நாங்க வந்துட்டு ஆவியின் கனியில வந்துட்டு அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இந்த 9 கனிகளை வந்துட்டு நாங்க நிலைச்சு நிற்பதற்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேனப்பா. அப்பா, இந்த 3 வார்த்தைகளப்பா, உபத்திரம் எங்களுக்கு எப்படி உபத்திரம் வருதுங்கிறது, அதே போல வந்துட்டு விசுவாச பரீட்சை, சோதனை, இதை நாங்க வந்துட்டு பகுத்தறியத்தக்க உங்களுடைய வசனத்தை கொண்டு பகுத்தறிந்து கொண்டு அப்பா, நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் வந்துட்டு உமக்கு சித்தமானவைகள், உமக்கு பிடித்தமானபடி நாங்கள் நடந்து கொள்வதற்கும், அதே போல உம்முடைய சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா, கிருபையின் சத்தியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதை எல்லாவற்றையுமே அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்க வந்துட்டு வழிகளை ஆயத்த பண்ணி திறந்து கொடுங்கப்பா. அவர்கள் எல்லோருமே வந்து வெட்கப்படாமல் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லி அப்பா, ஒவ்வொருவருமே பிள்ளையாகும்படி அதிகாரத்தை வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு வியாதிகளையும் பிசாசுகளையும் விரட்டுவதற்கு அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள், அந்த 9 வரங்களை கொடுத்துருக்கீங்கப்பா. அவர்கள் அந்த 9 வரங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வரங்கள் இருக்குது என்பதை அவங்க முழுமையாக புரிந்து கொண்டு அந்த வரங்களை வந்துட்டு புதைச்சு வைக்காம அவங்க வந்துட்டு அந்த அந்த வரங்கள் மூலியமாக வந்துட்டு அநேகரை வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மனம் திரும்பி கொண்டு வருவதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்க இடத்துல ஜெபிக்கிறோமாப்பா. அதே போல இங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு உங்களுடைய 2ஆம் வருகைக்குரிய அந்த வருஷங்களும் அந்த மாதங்களும் தெரியுமாப்பா. அதை குறித்து வந்து தைரியமாக மற்றவர்களிடத்துல வந்து முழு விசுவாசத்தோட எடுத்து சொல்வதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. அப்பா தகப்பனே, இங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சரீரத்துல உபத்திரமோ வியாதியாகவோ இருந்தாலும் அப்பா தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை வந்துட்டு எல்லா வியாதிகளும் வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். ஏன்னாக்கா அப்பா தகப்பனே, 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்குது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. விசுவாசம் உங்களுக்கு வந்து கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க அதே முழு விசுவாசத்துல என்றென்றுமே உறுதியாக இருந்து அப்பா, இங்க இருக்கிற எல்லோருமே வந்துட்டு நித்திய ஜீவனுக்குள்ள வந்துட்டு போவதற்கு உங்களுடைய நாளின் போது எல்லோருமே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்துல எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brothers and sisters. Amen. Thanks. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, brothers and sisters. சுரேஷ் பிரதர், ஒரு நிமிஷம். ஆ, இது மீட்டிங்ல யாரோ ஒருத்தர் லைவ் ஷேரிங் ஆன் யூடியூப்னு கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆமா. யூடியூப்ல கனெக்ட் ஆயிடுக்குது. யாருக்கு கேளுங்க brother. இருங்க பிரதர், நான் வேணா அதுல ஜாயின் பண்ணி பாக்குறேன். அதாவது யஷ்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியல, புதுசு. பிரதர் யஷ்ன்னு சொல்லிட்டு யாருன்னு பாருங்க. ஆமா பிரதர்.